என் பேர் சண்முகராஜுங்க. மூங்குமர தோட்டம்ங்க. இப்போ நான் பட்டுப்பூச்சி விவசாயம் பண்ணுறேன், தோப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. இப்போ வந்து எனக்கு மெயினானது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இந்த உப்பு உடைக்கிறது மாட்டுனதுக்கு பின்னாடி இந்த ஊசி எடுத்துகிட்டு ட்ரிப்பு குத்திக்கிட்டே கிடக்கணுங்க. எந்நேரம் ட்ரிப்பு குத்துற வேலையே எனக்கு தாட்டிகிட்டு இருந்தது. இப்போ அந்த வேலையே இல்லைங்க. நான் தண்ணி எடுத்து விடுவேன், கேட்டுவால் மாற்றி விட்றோம், அதோடு போயிடுங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா டம்மி மட்டும் கழட்டி விட்றதோடு சரிங்க. ஒருக்கா இல்லைன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வாஞ்சாச்சுன்னா அடுத்த தண்ணி வாயில் ட்ரிப்பு குத்துற வேலை, கார் பிடுங்குற வேலை, இது பெரிய ஒரு வேலையாக இருந்தது. இப்போ அதே எனக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதில் இப்போ கொஞ்சம் தலைமலை இதாகிட்டுதுங்க. இருந்தாலும் என்னென்னா இலப்பேனுமே குருத்து புழு முழுந்தது காரணத்தினால செடி இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தலையும் நல்லா இருந்ததுங்க. இப்போ வளர்றதுமே குயிக்காக வளர்ந்துருது. அதில் தப்பு இல்லை. ஆனால் எனக்கு மெயினானது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிப்பு உப்பு அடைச்சிட்டு கிடந்தது இப்போ ரெடி பண்ணிட்டுன்னு வைங்களேன். ஓசலையில் உப்பு நம்ம 6 mm பின்னாச்சுங்களா, அது பின்னி எடுத்து குத்திக்கிட்டே இருப்போம் எந்நேரமும். இப்போ அது கரெக்ட் பண்ணிக்கிறனுங்க. தலை பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்தீங்கன்னா இது செடியில் பார்த்தீங்கன்னா பாதி வளர்ந்துருக்கு, பாதி பார்த்தீங்கன்னா வளராமல் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா தண்ணி போகாது, தண்ணியே போகிறது இல்லைங்க. அது இப்போ பாக்கியில் பார்த்தா தண்ணி கரெக்டாக போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாட்டுக்கு பின்னாடிங்க இந்த பாதியான வளராது, பாதியான வளரும். ஏன்னு கேட்டால் தண்ணி போகாமல் இருந்தது. இப்போ அதெல்லாம் கரெக்டாக ஈவனாக வளர்ந்துட்டு வரனால மறுபடியும் ஒரு 10 மட்டும் சாஸ்தியாக வைக்கலாமுங்க. அந்தளவுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 120 வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா ஒரு 130 40 வரைக்கும் போயிட்டேன். தலையுமே நல்லா கொஞ்சம் பெருசாகிட்டு ஆகுங்க. ஆனால் கொஞ்சம் இலப்பேன்னு விழுந்து இது கொஞ்சம் சிறுசாக போனங்காட்டி எப்படி இருக்குது. இல்லாமல் இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மட்டும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு வந்துடுதுங்க, ஈடு வந்துடுது. செடி பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு கமல் வெட்டிக்கார் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் பார்த்துட்டு என்னாருன்னா, என்னங்க உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியல, உரத்துக்கிறத கொடுக்குறீங்கன்னு செடி விஸ்குன்னு வளர்ந்துருது, நம்மளதோட வளருமா, எங்கே நல்ல தண்ணி காடு அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டாருங்க. நான் இதை ஒன்றுமே பண்ணலிங்கன்னா அது ஒன்று தான் மாட்டிக்கிறேன், அதனால அப்படியே பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னேங்க. பின்னையுமே நான் சாணியே போடலிங்க வைங்கள, 2 வருஷமாக ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ பார்த்தா சாணி ஓட்டு உரம் போட்ட அளவுக்கு வந்துடுதுங்க. முன்னத்துக்கு இப்போ பரவாயில்லைங்க. என்ன ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாணி கரெக்டாக போட்டிருந்தேன். இப்போ சாணி போட முடியல, என்னால் முடியாமல் விட்டுட்டேன். ஆனால் போடாமலுமே அந்த அளவுக்கு வளர்ந்துருதுன்னு வைங்களேன். இப்போ கமால்வட்டியில் ஒரு விவசாயி எங்கிட்ட பார்த்துட்டு, எங்களுக்கு நல்ல தண்ணி காட்டில் வளரோட உங்களுக்கு நல்லா வளர்ந்துக்கிறீங்க, முன்ன கூட எங்கள் கூட ஒன்றா பேட்ச் வைக்கிறது சிரமமாக இருக்குது, இப்போ பேட்ச் மாதம் கரெக்டாக வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்கிறாருன்னு வைங்களேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த மல்புரி தலைங்க இது பட்டுப்பூச்சி புழுவுக்கு தான் வைக்கிறோங்க. பட்டுப்பூச்சி புழுவுக்கு வச்சுட்டு இது வளர்த்துறதுங்க. இது தலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா செடி வளராமல் தலை கொஞ்சம் கம்மியாக ஈல்டாகிட்டு இருந்தது. எங்களுக்கு இது தலை அதிகமாக ஆனால் தான் அங்கே புழு அதிகமாக வைக்கலாங்க செட்டில். அதனால் இது இப்போ அது மாட்டும் பின்னாடி எனக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை வேஞ்சா எப்படி வருதோ அதே மாதிரி பூ வந்துட்டுருக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மழை இல்லாத காலத்தில் பார்த்திங்கன்னா செடி வளராது, இந்த அளவுக்கு வளர்ந்து வராதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வளர்ந்துடுது. முன்னத்தை விட இப்போ பட்டுப்பூச்சி காட்டுக்கோ பார்த்திங்கன்னா எனக்கு எத்தனை வேலை ரொம்ப கம்மியாகிடுது. என்ன கேட்டிங்கன்னா ட்ரிப்பு குத்துற வேலையே எனக்கு எச்சு. இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்பு கிட்டவே போனதே இல்லை. நான் தண்ணி எடுத்து விட்டால் வேலை முடிஞ்சது அப்படி போயிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். இப்போ எனக்கே இது என்னென்னா, நான் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் இதை மாட்டியிருந்தோம்னா பரவாயில்ல. கடைசி இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இவர் அண்ணங்கள் பழகின முறை தான் மாட்டுங்காட்டிட்டு கொஞ்சம் மாற்றம் தெரியுது. ஆனால் இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் மாட்டியிருந்தோன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கு. பட்டுப்பூச்சி முட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் பார்த்திங்கன்னா ஒரு 120 இந்த ரேஞ்சில் வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 140 வச்சிட்றோங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த பாதி தலை வளர்ந்து பாதி தலை வளராமல் கிடந்தது இப்போ எல்லாமே ஈவனாக வளர்ந்துட்டு வரனால இப்போ கொஞ்சம் மொட்டை அதிகமாக வைக்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ மழை காலத்தில் என்ன பனிப்பட்டோம் அதே பனிப்பட்டு இப்போ இருக்குது எங்களுக்கு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரை வச்சுருக்கிறேங்க பட்டுப்பூச்சிங்க. 1.5 ஏக்கராக்கு பார்த்தா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை காலத்துலாம் பார்த்தா நாங்கள் 150 மட்டும் வச்சுட்டு இருந்தோம். ஒரு பேட்சுக்கு 150 வைப்போங்க. 2ஆக பிரிச்சுக்கோ, காட்டை 2ஆக பிரித்து 150 வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் மழை காலம் இல்லாத போது இப்போ என்னாச்சுன்னா நான் ஒரு 100 120 போயிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு பின்னாடி ஒரு 140 போயாச்சு. இன்னமும் ஒரு 2 அதுக்குள்ளே இந்த இலப்பேனுங்க குருத்து புழு இந்த டயத்தில் உழுகிறனால கொஞ்சம் சிரமத்தில் போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் பேட்ச் கம்மிங்க. இது மாதிரிலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டுதுன்னா 150 அப்படியே கண்டினியூ வந்துட்டே இருக்கு. மழை காலம் வந்தாச்சே எந்த காலம் வந்தாலும் வருங்க.